வணக்கம் மக்களே, த பிக் பாஸ் சீசன் 10 ப்ரோமோ வேற லெவல்ல இருக்கு மக்களே அப்படின்னு பேசணுமா? இல்ல அந்த ப்ரோமோவை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்குள்ளார ஒரு என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுல அதை பேசணுமா? ரெண்டையும் பேச போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க பண்ற இந்த லைக் தான் இந்த வீடியோவை இன்னும் 10 பேருக்கு சஜஷன்ல போய் காட்டும். சத்தியமா சொல்றேன், இந்த பிக் பாஸ் சீசன் 9 பயங்கர ஒஸ்ட் அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 10ஆவது உருப்படியா கொடுத்துருங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மக்களுக்கு இடையில் உண்மையை சொல்ல போனோம்னா ஒரு ப்ரோமோ கூட ஏஏ வச்சே கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு ஹைப்பே இல்லை. இன்னொரு 7 டேஸ்ல வந்து இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு நேஷனல் ரியாலிட்டி ஷோ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற வைபே இல்லை. ஏதாவது பண்ணி ஒரு ப்ரோமோலையாவது ஹைப்பை ஏத்துங்கடா அப்படின்னா விஜய் சேதுபதி வாய்ஸையே வந்து டப்பிங் வாய்ஸா கொடுத்து வச்சிருக்கீங்க. முழுக்க முழுக்க அந்த செட்டை பாத்தீங்கன்னா நீங்க அதுதான் பிக் பாஸ் வீடு அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க மக்களே, அது ஒரு ஏஐ. போற போக்குல விஜய் சேதுபதியை ஒரு ஏஐயா கொடுத்துருவாங்க, பிக் பாஸ் வீட்டையும் ஏஐயா கொடுத்துருவாங்க, உள்ள இருக்கிற போட்டியாளர்களையும் ஏஐயா கொடுத்துருவாங்க. என்னடா டீமை புது டீமை மாத்தி வச்சிருக்கிறீங்க. அதாவது மலையாள பிக் பாஸ்ல இருந்த, தமிழ் பிக் பாஸ்ல இருந்த எல்லா கலவைகளையும் கலந்து ஒரு பெரிய டீமை கொடுத்துருக்குறோம். இந்த டீம் நியூ டீம் பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னா காமனர் ஷோவே வந்து எடிட்டிங்ல ஒஸ்டா பண்றானுங்க. நல்லாவே இல்லை. இவங்கெல்லாம் பண்றதை பார்த்தா பிக் பாஸ் சீசன் 10 ஓரளவுக்கு உருப்படியா கொடுத்துருவீங்களாடான்னு பார்த்தா கண்டஸ்டன்ட்லாம் சூப்பர் கண்டஸ்டன்டா செலக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தகவல் வருது, கண்டஸ்டன்ட் எல்லாம் பக்காவா இருக்கிறாங்கடா அப்படின்னு பார்த்தா ஒரு ப்ரோமோங்கிறது ஒரு ஹைப்பே இல்லை. நம்ம பிக் பாஸோட ப்ரோமோ தான் பாக்குறோமா? என்ன சொல்றது, ஒரு ஆர்ப்பரிக்கும் குதூகலத்துல வந்த ப்ரோமோவா இருக்கு. முழுக்க முழுக்க ஏஐ. போற போக்க பார்த்தா மக்களே, உண்மையை சொல்லணும்னா பிக் பாஸ் சீசன் 10 போட்டியாளர்களும் ஏஏ, ப்ரோமோவும் ஏஏ, பிக் பாஸ் வீடும் ஏஏ, அந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி வாய்ஸ் கூட டப்பிங்ல கொடுத்துருக்காங்கன்னா ஷோ எப்படி இருக்க போகுதுங்கிற மாதிரிதான் இருக்கு. பட் நம்புவோம், நாம நம்புறோம், நீங்களும் நம்புங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 10 உண்மையா பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமா இருக்குன்னு நம்புறேன். நம்ம நம்பிதான் ஆகணும், நம்ம பேசிதான் ஆகணும். ஸோ அந்த ப்ரோமோவை பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து நம்மளோட சேனல்ல பிக் பாஸ் சீசன் 10 நம்மளோட ஸ்டைல்ல தரம் பிரிச்சு தெளிவா உங்களோட கலந்து பயங்கரமா உங்களோட நம்மளும் சேர்ந்து ஒரு ரிவ்யூ கொடுக்க போறோம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பிக் பாஸ் பத்தின, ப்ரோமோ பத்தின, கண்டென்ட்டுகளை பத்தின தொடர்ந்து வீடியோக்களை எதிர்பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.